ஹலோ பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஜிஐபியோட ஒன் ஷார்ட் ரிவிஷனில் நம்ம வந்து என்டையர் 11th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர் த லிவிங் வேர்ல்ட் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜிஐபிக்கு நீங்கள் தேவையான எல்லா சாப்டர்ஸும் நாங்கள் வந்து இந்த ஒரு ஜிஐபி சீரீஸில் உங்களுக்கு ஒன் ஷார்ட்டில் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு நம்மளோட ஜிஐபி எக்ஸாம் நடக்க போகுது பசங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஜிஐபியில் நீங்கள் வந்து எழுதுங்க. பட் பிஃபோர் தேட் நம்ம Xylemலேருந்து கடந்த 5 வருஷமாக செம்மையான டாப்பர்ஸ் நிறைய பேரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப பெருமையோட இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ட்ரீம்ஸை இன்னைக்கு ரியாலிட்டி ஆக்கி ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட கோர்சஸை பர்சூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வரிசையில் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கான ஆசை. நான் 27ஆம் தேதி இந்த ஜிஐபி எக்ஸாம் நடக்க போகுது பசங்களா. அண்ட் இது வந்து நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸும் சேர்ந்து சென்னையிலையும் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு மாக் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஜிஐபியில் ஆக்சுவலான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டராக்ஷன் ஆஃப் ஹவு தி எக்ஸாம் ஹால் வில் பி அப்படிங்கிறது நீங்கள் டெஃபினட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே படிச்சுட்டு நீங்கள் ஆஃப்லைனில் போய் எக்ஸாம் எழுதும்போது தான் உங்களுக்கு ஆக்சுவலான அந்த ஃபீல் எப்படி இருக்கும், நீங்கள் எந்த விதத்தில் உங்களை இம்ப்ரூவ் இன்னும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு எக்ஸாமை கண்டிப்பாக வந்து எழுதுங்க. And this exam is completely free. So definitely நீங்கள் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுங்க. 2 o'clock to 5 o'clock 27ஆம் தேதி இந்த ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. ஓகே, ஸோ யார் வந்து டாப் 3 ரேங்க்கில் வரீங்களோ கண்டிப்பாக பயங்கரமான எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் த லிவிங் வேர்ல்டு. நம்ம ஜிஐபியில் கண்டிப்பாக லிவிங் வேர்ல்டு இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக் தட் we are going to ask. ஸோ இந்த ஒரு லிவிங் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டராக இருக்கிறதுனால 2 பிரச்சனையுமே இருக்குது. ஒன்று, நம்ம ஓவராக அட்டென்ஷன் கொடுத்து நம்ம பின்னாடி வரதெல்லாம் மறந்துடுவோம். இதுக்கே ஃபுல் ஃபோக்கஸ் போட்டு நம்ம இதை அப்படியே அக்கவேற ஆணிவேராக படிக்கணும்னு நினைப்போம். அப்படி இல்லைன்னா லிவிங் வேர்ல்டு தானே அப்படின்னு சொல்லி அதை இக்னோர் பண்ணுற ஒரு கோஷ்டியும் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டுத்துலேயுமே இல்லாமல் லெட்ஸ் ஹாவ் அ பேலன்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் மேக் ஷுர் தட் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ கண்டிப்பாக வி வில் கோ த்ரூ ஆல் ஆஃப் தெம். சரியா? நவ் லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லும்போது லைஃப்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் வந்து நமக்கு வருது. ஓகே, ஸோ வாட் இஸ் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 பெர்ஸ்பெக்டிவில் நம்ம இதை பார்க்கலாம். ஒன்று வந்து சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு லிவிங் உயிரினத்துக்கும் ஒரு நான் லிவிங்கான ஒரு மேட்டருக்கும் என்ன வித்தியாசங்கள், என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஸ்டிங்விஷ் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி we can work around it. ஓகே, அப்படி இல்லைன்னா ஃபிலாசபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மீனிங் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சயின்ஸை தாண்டின ஒரு நம்பிக்கை, ஒரு ஃபெய்த் மேலே இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம ஒரு லிவிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணலாம். பட் வி ஆர் லுக்கிங் இன் டு பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் தான் நாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பயாலஜினா என்ன? நம்ம இந்த லிவிங் ஃபார்ம்ஸையும் லிவிங்கான உயிரினங்களையும் அதில் இருக்கிற ப்ராசஸஸையும் படிக்கிறது தான் பயாலஜி. ஓகே, ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபங்க்ஷன், growth, evolution, distribution, ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்ந்து படிக்கிறது தான் வந்து பயாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப ஃபர்ஸ்ட்லி இந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கு growth அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ வளர்ச்சிங்கிறது உயிருள்ள ஒரு லிவிங் ஆர்கானிசம்னால மட்டும்தான் வளர முடியும். அதே வளர்ச்சின்னு சொல்கிறப்ப ரீப்ரொடக்ஷன். ஸோ அடுத்த அந்த இனம் வந்து இந்த உலகத்தில் இன்னும் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஏபிள் டு ரீப்ரொடியூஸ். ஓகே, நான் இந்த க்ரோத்தாக இருக்கட்டும், இந்த ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இதை நம்ம வந்து ஒரு டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா வளர்ச்சி அப்படிங்கிறது ஈவன் ஒரு குப்பமேடில் கூட நீங்கள் குப்பையை கொட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மேடு வளர தான் செய்யும். அதுக்காக அது உயிரினம் கிடையாது இல்லையா? அதே போல் வந்து சாண்ட், மண் ஒரு இடத்துல குவிச்சிருந்தது அப்படின்னா காற்றுல அந்த மண்ணோட டியூன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகலாம். பட் அந்த வளர்ச்சியை நம்ம லிவிங்காக எடுத்துக்க முடியாது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, நீங்கள் வளர்ச்சின்னு சொல்லும்போது ஒரு யூனிசெல்லுலர் பாக்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறதும் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதும் 2 ஒன்று தான்.
ஸோ அந்த மாதிரியான கிளியர் கட் விஷன் வந்து நமக்கு இன்னும் சரியாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாத இன்ஃபர்டைல் கப்பிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய அனிமல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்டெரைல் நம்ம ஒர்க்கபியாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான ஸ்பீஷீஸ் எல்லாம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது லிவிங்கே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. பட் இந்த ரெண்டை தவிர நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம், நம்ம பாடிக்குள்ளே நடக்கிற இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே டவுட்டே வேண்டாம், கண்டிப்பாக லிவிங் ஆர்கானிசம்ஸில் மட்டும்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. ஸோ மெட்டபாலிசம் இஸ் டெஃபினெட்லி அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபீச்சர் ஆஃப் நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ். அது மட்டும் இல்லாமல் செல்லுலர் ஆர்கனைசேஷன் சொல்கிறப்ப ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் அதோட வேலையை செஞ்சு ஒரு ஆர்கானிசமாக கொண்டு வருது. பட் இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணும்போது குரூப் ஆஃப் செல்ஸ் டிஷ்யூவாக மாறுது, ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூ ஒரு ஆர்கன் ஃபார்ம் பண்ணுது, ஒரு ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஆர்கன் சிஸ்டம்ஸ் இன்டராக்ட் பண்ணுறப்ப தான் நமக்கு ஒரு ஆர்கானிசம் அப்படிங்கிறது ஒன்று சேர்ந்து வருது. ஸோ இப்போ இன்றைக்கி நான் உட்காந்து இங்கே கிளாஸ் இது பண்ணுறேன், நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பிரெயின் வேலை செய்யுது, நம்ம ஐஸ் வேலை செய்யுது, நம்ம ஹேண்ட்ஸ் வேலை செய்யுது, ரைட். ஸோ நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம், நம்ம மஸ்குலர் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், மூச்சு விட்டுட்ருக்கோம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஹார்ட் துடிக்குது, சர்க்குலேட்டரி சிஸ்டம், இது எல்லாமே சேர்ந்து ஒருத்தரோட இன்டராக்ட் ஆகும்போது தான் ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசம் வந்து முழுமையடையுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த செல்லுலர் ஆர்கனைசேஷன் which is again a defining feature of the living organisms. Okay, and then consciousness, இதுவும் ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கு மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரு உணர்வு ஆஃப் நம்ம எங்கே இருக்கோம், இப்போது நம்ம எப்படி வந்து இந்த ஒரு இடத்துல நம்ம வந்து அடாப்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது என்னை சுற்றி, சவுண்டு வந்தால் திரும்பி பார்க்கணுங்கிற மாதிரியான சின்ன சின்ன ஸ்டிமியூலஸ்க்கு நம்ம ரியாக்ட் பண்ணுற அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ஒரு லிவிங் ஆர்கானிசமில் தான் இருக்கும். பட் அதில் ஹியூமன்ஸில் மட்டும்தான் வந்து செல்ஃப் அவேர்னஸ், அதாவது நமக்குள்ளே என்ன எப்படி இருக்குது அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெளியில் எப்படி நடந்துக்கணுங்கிறது எல்லாமே வந்து நமக்கு கான்ஷியஸ்னஸில் செல்ஃப் கான்ஷியஸ்னஸில் அடங்கிடுது. அது ஹியூமன் பீயிங்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, கான்ஷியஸ்னஸ்ங்கிறது எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் இருக்கு. செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறது ஹியூமன் பீயிங்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே புரிஞ்சுது அப்படின்னா ஓகே, ஒரு லிவிங் ஆர்கானிசமை நம்ம பக்காவாக டிஃபைன் பண்ணிடலாம். ஓகே, நவ் when you look at living world, ஸோ லிவிங்னு தெரிஞ்சாச்சு என்னன்னு. பட் இந்த லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீஷீஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இட் இஸ் அ ஹியூஜ் டைவர்ஸான ஒரு சிஸ்டம் தட் we have. ஓகே, ஸோ டைவர்சிட்டி in the living world அப்படின்னு சொல்கிறப்ப இன்க்ரெடிபிள் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து இருக்குது பசங்களா. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் பூச்சி, புறா, பெட்ஸு, அனிமல்ஸு, பிளான்ஸுங்கிறத தாண்டி நம்ம கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோபிக் பீயிங்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஏரியாவில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து என்னெல்லாம் ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சும்மா உங்கள் வீட்டை சுற்றி பார்க்குறதுக்கு விட ஒரு காடுக்குள்ளே போயோ இல்லை ஒரு என்டையர் ஓஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலோ கண்டிப்பாக இருக்கிற நம்பர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இஸ் இன்க்ரெடிபிள் நம்பர். ஓகே, ஸோ இஃப் யூ சி இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற நம்பர். ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஸ்பீஷீஸ் இஸ் சம்வேர் அரவுண்ட் 1.7 to 1.8 மில்லியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் நம்ம டெக்ஸ்ட் புக்கை வந்து இட் இஸ் டெஃபினெட்லி கண்டெய்னிங் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் ஃப்ரம் அ லிட்டில் ஆஃப் இயர்ஸ் அகோ. ஸோ மேபி ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண நம்பர்ஸ் இதெல்லாம். ஸோ இன்றைக்கி ரிசர்ச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கும். பட் நம்ம எக்ஸாம்க்காக வேண்டி லெட்ஸ் ரிமெம்பர் திஸ் பர்டிகுலர் நம்பர் 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீஷீஸ் நமக்கு தெரியும். ஸோ இந்த லிவிங் வேர்ல்டில் இருக்கிற எத்தனை ஸ்பீஷீஸ் இருக்கோ அது எல்லாம் தான் இட் ஃபார்ம்ஸ் டு த பயோடைவர்சிட்டி ஆஃப் த earth. Okay, so this is the number and the different types of organisms. So எத்தனை இருக்கு, என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பயோடைவர்சிட்டிக்குள்ளே வந்துடும். ஸோ அனிமலாக இருக்கட்டும், பிளான்ட்டாக இருக்கட்டும், பாக்டீரியா இருக்கட்டும், இது எல்லாமே ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தது இல்லையா. ஸோ ஆல் தீஸ் ஸ்பீஷீஸ் ஃபார்ம் அவர் ஸ்பீஷீஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி ஆன் திஸ் planet. Okay, so I am reminding you பசங்களா, நம்ம GIB எக்ஸாம் வந்து 27ஆம் தேதி
2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் கேட்டுக்கோங்க, டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா பசங்களா, ஆஃப்லைனில் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, so definitely do enroll. Now coming to இத்தனை ஸ்பீஷீஸ் நம்ம இருக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. பட் இந்த ஸ்பீஷீஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து ரிசர்ச் பண்ணணும், இதை பற்றின விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் லோக்கல் நேம்ஸ் அப்படிங்கிறது பத்தாது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாம்பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாம்பழம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி நாய், எருமை மாடு, இந்த மாதிரி எத்தனையோ புறா, இந்த மாதிரியான லோக்கல் நேம்ஸுங்கிறது நம்மளோட ஏரியாவை பொறுத்து, நம்மளோட லாங்குவேஜை பொறுத்து நம்ம வந்து இதை வந்து குறிப்பிடுறோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கண்ட்ரிக்குள்ளேயே வேறு வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழம் அப்படிங்கிறத வந்து நார்த் இந்தியாவில் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆம் தான் எனக்கு மாம்பழம் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அந்த மொழி எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரே கண்ட்ரிக்குள்ளே இந்த ஒரே ஒரு ஸ்பீஷீஸான மாம்பழத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இதை பற்றின ரிசர்ச் நான் செய்கிறேனாலோ, இல்லை எனக்கு இதை பற்றின பப்ளிகேஷன்ஸ் நான் பண்ணுறேனாலோ, கண்டிப்பாக அதில் கம்யூனிகேஷன்லேயும் அதை குறிப்பிடுறதுலையும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் there is a need for standardizing the naming. அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் எடுத்தோம் அப்படின்னா வேர்ல்ட் வைட் அதுக்கு ஒரே பேர் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஸ்டாண்டர்டைஸ்டாக உலகம் பூரா, அதாவது நம்ம ஏரியாவில் நம்ம வீட்டில் என்ன கூப்பிட்றோங்கிறத தாண்டி இதுக்குன்னு உலகம் பூரா ஒரே பேர் வைக்கணும் அப்படிங்கிற சிஸ்டம் ஆஃப் நேமிங்கை தான் we call as nomenclature. ஸோ nomenclatureங்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ்க்கு பேர் வைக்கிறது தான் nomenclature. ஓகே, நான் இந்த பேரை நான் கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால், மாம்பழம்னா வந்து நல்ல மாநிறமாக இருக்கும். ஓகே, நல்ல கோல்டன் கலரில், ஆரஞ்ச் கலரில் இருக்கும், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும், இதோட லீவ்ஸ் இப்படி இருக்குது, இதோட டேஸ்ட் இப்படி இருக்குது, பூ இப்படி இருக்குங்கிறத கரெக்டாக நான் ரெக்கக்னைஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணணும்ல. ஆரஞ்சாக இருக்குங்கிறத தாண்டி ஒரு மாதிரி பச்சையிலேருந்து ஒரு ரெட்டிஷாவோ இல்லை எல்லோவாவோ இருக்கும், பச்சைக்கும் ரெட்டுக்கும் நடுவில் இருக்குங்கிற மாதிரி நான் கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணலைன்னா, மாம்பழத்தை நான் சொல்லும் பொழுதே நான் வந்து ஒரு மாதிரி சிவப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், மேபி யூர் திங்கிங் ஆஃப் அ ஸ்ட்ராபெரி, ஹூ நோஸ் இல்லை? ஸோ கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணால் தான் அதுக்கான கரெக்ட் பேரை கொடுக்க முடியும். ஸோ ப்ராப்பரான டிஸ்கிரிப்ஷன் வந்து பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எந்த அனிமலை வேணால் எடுத்துக்கோங்க, வேறு வேறு நாட்டில் வேறு வேறு இடத்துல நமக்கு வேறு வேறு கைண்ட் ஆஃப் நேம்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் அனிமல்ஸுக்கு இருக்குது இல்லையா? ஸோ இதை தான் நம்ம சயின்டிஃபிக் நேமிங் சிஸ்டமில் நம்ம கரெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த குளோபல் ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணி எல்லா பயாலஜிஸ்ட்டும் எல்லா சயின்டிஸ்ட்டும் வேர்ல்ட் வைட் இந்த பேரை தான் சொல்லி ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கோம். ஸோ யார் இந்த கோடை நமக்கு செட் பண்ணுறா? பிளான்ட்ஸுக்கு we have the international code for botanical nomenclature, ICBN, very important. Now எவ்வளவோ காம்ப்ளிகேட்டடான ஃபினாமினான் எல்லாமே ஈஸியாக படிச்சிருவோம், ஆனால் இந்த மாதிரியான ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் வரும்போது ஐயோ மேம் இதை மட்டும் பார்க்க விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் ICBN stands for the International Code for Botanical Nomenclature. அதே மாதிரி ICZN வந்து is for the International Code of Zoological Nomenclature. ஓகே, ஸோ இது ரெண்டு சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி தான் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து we are giving the scientific names. Now binomial nomenclature அப்படிங்கிற ஒரு நேமிங் சிஸ்டமை இந்த கார்லஸ் லீனியஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் நமக்கு கொடுத்தார். ஸோ binomial nomenclatureக்கு நான் எப்போவுமே கொடுக்குற ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ருதி. ஓகே, ஸோ ஸ்ருதி வந்து எவ்ரி கிளாஸ் ஐவ் ஹேட் 2 ஸ்ருதிஸ். ஓகே, ஸோ எப்பயுமே வந்து ஸ்ருதி அப்படின்னா வந்து தேர் வில் பி 3 ஸ்ருதிஸ் இந்த சேம் கிளாஸ். ஓகே, ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை ஸ்ருதி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் என்னோட பெயர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இப்போ ஸ்கூல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அப்படின்னு கூப்பிட்டா 3 பேர் திரும்பி பார்ப்போம். ஸோ எப்பயுமே எங்கள் பேரை வந்து தனியாக சொல்ல மாட்டாங்க, பிகாஸ் 3 different species has the same name இல்லை? ஸோ பர்டிகுலராக என்னைய ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா தே சே ஸ்ருதி ஸ்ரீதர். இதே வந்து இன்னொரு ஸ்ருதினா ஸ்ருதி பிரகாஷ், இன்னொரு ஸ்ருதி அப்படின்னா ஸ்ருதி பிரசாந்த். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸுக்கு
ரெண்டு பேர் இருக்கிற மாதிரியா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நேம் எங்கள் எல்லாருக்குமே சேமாக இருந்தாலும் என்னோட பர்டிகுலர் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லும் போது நான் வெறும் ஸ்ருதின்னு சொல்ல மாட்டேன், இல்லை வெறும் ஸ்ரீதர்னு சொல்ல மாட்டேன், சேர்ந்து ஸ்ருதி ஸ்ரீதர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ராகுல், ஓகே, ஆர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெயர்கள் இருக்குல்ல, வேர் இட்ஸ் வெரி காமன். ஸோ அப்போ நம்ம வந்து கரெக்டாக இந்த ஒரு பர்சனை குறிப்பிடணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நேமை சொன்னால் மட்டும் பத்தாது, கண்டிப்பாக சர்நேமையும் சேர்த்து தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த ஸ்பீஷீஸுக்குமே எப்பயுமே 2 பேர் வச்சு தான் நம்ம ஒரு ஸ்பீஷீஸை குறிப்பிடுவோம். ஓகே, ஸோ வெறும் ஸ்பீஷீஸையோ இல்லை வெறும் அதோட ஜீனஸையோ நம்ம தனியாக சொல்ல மாட்டோம். எல்லா சயின்டிஃபிக் நேமுக்குமே 2 பகுதிகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் இஸ் த ஜெனரிக் நேம் or the genus oda name, and then comes the species name. So and the specific epithet and the species oda name நம்ம தனியா எப்பயுமே சொல்ல மாட்டோம். We will say it only with the genus. Okay, so இந்த ஒரு method use பண்றதுனால there is a lot of simplicity and clarity that is given to the names worldwide. Okay பசங்களா, so rules என்னென்ன, இந்த biological names எல்லாமே first of all Latinல தான் இருக்கணும், இட்டாலிக்ஸில் எழுதியிருக்கணும். ஓகே, பிரிண்ட் பண்ணும்போது the name should be in italics. அதை நம்ம ஒருவேளை கையெழுத்தாக எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து அதை ஹேண்ட் ரிட்டனாக கொடுக்கணும். நான் இது ஏன் அப்படின்னா இந்த லாட்டின் ஒரிஜின், ஸோ லாட்டின்லேருந்து நம்ம இந்த பேர் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டி தான் அதை நம்ம இட்டாலிசைஸ் பண்ணி தான் எழுதணும். ஓகே, பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிசைஸ் பண்ணணும். அதே இது ஹேண்ட் ரிட்டனாக இருந்தால் செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணணும். ஓகே, இது வந்து மேண்டேட்ரி. நவ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த ஒரு ஸ்பீஷீஸோட ஒரிஜின், ஓகே, இது வந்து ஒரிஜினேட் ஆனது தமிழ்நாடாக இருக்கலாம், கர்நாடகாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், இல்லை சிங்கப்பூராக இருக்கலாம், இல்லை சைனாவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கலாம், மெக்சிகோவாக இருக்கலாம், வாட் எவர், எங்கே இருந்தாலும் அதோட ஒரிஜின் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்காக வேண்டி நான் தமிழில் பேர் வைப்பேன் அப்படிலாம் வந்து சண்டை போடக்கூடாது. நம்ம எங்கே அது ஒரிஜினேட் ஆகிருந்தாலும் லாட்டினில் தான் வைக்கணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் ஒரிஜின். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் த ஜீனஸ், செகண்ட் வேர்ட் இஸ் த ஸ்பீஷீஸ். ஸோ ஜீனஸ் எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஆரம்பிக்கணும் அண்ட் ஸ்பீஷீஸ் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படிங்கிறது தான் மாம்பழம். ஸோ மேஞ்சிஃபெராவில் M is capital, I is small. ஸோ மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான பேராக இருக்கும் அதுக்கு. ஓகே, நான் எப்படி நம்ம வந்து இந்த ஒரு நாமன்க்ளேச்சருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ we have to recognize the organism. அதை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணணும். எப்படி கிளாஸிஃபை பண்ணணும், அதை வந்து இப்போ கரெக்டாக நீங்கள் வந்து இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பபிளில் கரெக்டாக அதை பிளேஸ் பண்ணுற மாதிரி we have to classify it. ஸோ ஒன்ஸ் நம்ம கிளாஸிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம அதுக்கு பேர் வைக்க முடியும். ஸோ இந்த ஐடென்டிஃபை பண்ணி கிளாஸிஃபை பண்ணி கரெக்டாக அது எந்த ரேக்கில் வைக்கணும், எந்த பபிள்குள்ளே போடணும் அப்படிங்கிற கரெக்ட் கிளாஸிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு பேர் வைக்கிற இந்த மொத்த ப்ரொசீஜரை தான் we will call as taxonomy. Okay, so taxonomy is nothing but identification, classification, nomenclature of these organisms. Okay, so systematics அப்படிங்கிறது again Linnaeus நமக்கு கொடுத்த ஒரு பெயர். ஓகே, systematics அப்படிங்கிறது இந்த டாக்ஸானமி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கிளாஸிஃபை பண்ணி நம்ம பேர் வைக்கிற இந்த ஒரு ப்ராசஸ்ஸை இவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்போட நம்ம ஆன்செஸ்டர்ஸோட கனெக்ட் பண்ணி அந்த ஒரு கம்போனண்ட்டையும் சேர்ந்து படிக்கிறது தான் வந்து இஸ் சிஸ்டமேட்டிக். ஸோ டாக்ஸானமி அலாங் வித் த இவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் தான் நம்ம சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து லினியஸ் வந்து அவரோட பப்ளிகேஷன் கால் சிஸ்டமா நேச்சுரே, அதில் வந்து நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பயோனாமியல் நாமன்க்ளேச்சர் பண்ணுறதுனால என்ன ஆகும், ஒரு யூனிக் யூனிவர்சல் நேம் இருக்கும் ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்கும். ஸோ இப்போ ஸ்ருதி ஸ்ரீதர் அப்படின்னா தேங்க் குட்னஸ் நான் மட்டும்தான் இருந்தேன் என் கிளாஸில், தேர் வாஸ் நோ ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி யூனிக் அண்ட் யூனிவர்சல் நேம் இருக்கிறதுனால தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ லோக்கல் நேமை வச்சு இப்போ மாம்பழம்னு ஒருத்தர் சொல்லுவான், ஆம்னின்னு ஒருத்தர் சொல்லுவான், வேற என்னமோ இன்னொருத்தர் சொல்லுவான். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு அவாய்ட் எனி கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன். ஸோ வேர்ல்டு வைட் அதை ஒரே மாதிரியாக படித்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, so now coming to the taxonomic categories. So pasangla, if you see இந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹைரார்க்கியலான ஒரு ப்ராசஸ். அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு ஒரு 4 பபிள் இருக்குது. இந்த 4 பபிளில் 2 பபிளாக நம்ம குரூப் பண்ணி ஒரே பபிள்குள்ளே போடலாம். அப்புறம் அந்த பபிளில் இன்னொரு பபிள்குள்ளே வைக்கலாம், அதை இன்னொரு பபிள்குள்ளே வைக்கலாம். அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன பபிளையும்
பெரிய பெரிய கூடக்குள்ளே வச்சுட்டே போகிறது தான் ஹைரார்கி, அதாவது படிவைஸாக நம்ம வந்து பண்ணுற ஒரு கிளாஸிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மல்டி ஸ்டெப் ப்ராசஸ். நம்ம வந்து கரெக்டாக பார்த்து இதுவா அதுவா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி மல்டிபிள் ஸ்டெப்பில் நம்ம இதை வந்து கிளாஸிஃபை பண்ணணும். நவ் ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு லெவல் இருக்குல்ல, ஒவ்வொரு பபுளும் வந்து ஒவ்வொரு ரேங்க், ஒவ்வொரு லெவலில் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஸ்ட்ரக்சர்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த ஹைரார்கி. ஓகே, ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே நம்ம டாக்ஸோனாமிக் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த கேட்டகரி ஒவ்வொன்றுத்தையுமே we will call as a taxa. ஓகே, ஸோ ஒவ்வொரு பபுள் இஸ் கால்ட் as a taxa அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பபுளை நம்ம அதே சைஸில் இருக்கிற இன்னொரு பபுளோட ஒப்பிடுறோமா, இல்லை அதை விட பெரிய சைஸான பபுளில் நம்ம வந்து ஒப்பிடுறோமா, இல்லை இந்த பபுளை அந்த பபுளுக்குள்ளே வைக்கலாமா அப்படிங்கிறது எல்லாமே it will come in the hierarchy, it will come in the process of classification. பட் இந்த ஒவ்வொரு பபுளையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா each one of it is a particular kind of ஒரு category, is a kind of a taxa. ஓகே, இந்த ஒவ்வொரு பபுளுமே ஒவ்வொரு லெவலில் குறிக்குது. சரியா பசங்களா? now for example insecta, இன்செக்ட் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்ன, அவங்களுக்கு 3 பேர் ஆஃப் கால் இருக்குது. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கான அவங்களுக்கு ஒரு கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலட்டன் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ ட்ரேக்கியல் கைண்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே இன்செக்டை சார்ந்த ஒரு ஃபீச்சர். ஸோ இதுக்குன்னு ஒரு பபுள் இருக்குது. இந்த பபுளுக்கு உள்ளே இருக்கிற ஒரு பபுள் தான் கரப்பாம்பூச்சி, இருக்கிற ஒரு பபுள் தான் எறும்பு. பட் நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தி என்டையர் இன்செக்ட் அப்படிங்கிற பபுளையே நம்ம ஆர்த்ரோபோடா அப்படிங்கிற பபுளுக்குள்ளே வைக்கலாம். அந்த மொத்த பபுளை எடுத்து நம்ம அனிமேலியா அப்படின்னு அனிமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பபுளுக்குள்ளே வைக்கலாம். ஸோ இந்த ரேங்க் ஆஃப் ஹைரார்கியில் இந்த பபுள் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிசைட் பண்ணுறது தான். பட் ஆனால் இப்போ இந்த இன்செக்ட் அப்படிங்கிறது இன் இட் செல்ஃப் இஸ் அ செப்பரேட் பபுள் விச் வி கால் அஸ் த டாக்ஸான். ஓகே, ஸோ டாக்ஸோனாமிக் கேட்டகரிஸுங்கிறது ஸோ இப்போ இன்செக்டா, இல்லை ப்ரைமேட்டா, கார்னிவோரா, இல்லை மேமல், ஹோமோசெப்பியன், இந்த மாதிரி எந்த பபுளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த பபுளுக்குன்னு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஹோமோசேப்பியனுங்கிற நம்ம ஒரு மேமல் தான். பட் ஹோமோசேப்பியனுங்கிறது ஒரு தனி பபுள், மனுஷங்கிற இனமே ஒரு தனியான ஒரு பபுள். ஆனால் இந்த பபுளை தூக்கி நம்ம எந்த பபுளுக்குள்ளே வைக்கலாம், மெமேலியா மேமல் அப்படிங்கிற பபுளுக்குள்ளே வைக்கலாம். பட் மேமல் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் ஆஃப் பபுள்ஸுக்கு அதுக்குன்னு தனி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் பேசிக்கலி கோயிங் டு பி distinct biological entities. ஓகே, வெறும் ஒரு சிமிலாரிட்டிஸை குரூப் பண்ணி போடுற ஒரு பெரிய தொட்டி கிடையாது. இட் இஸ் இன் இட் செல்ஃப் அ செப்பரேட் பயாலஜிக்கல் என்டிட்டி which is important for you to remember. கிளியர் பசங்களா? ஸோ நான் இந்த கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி நம்ம வந்து ஹையஸ்ட் டு லோவஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப வி ஸ்டார்ட் ஃப்ரம் கிங்டம். ஸோ ஐ ரிமெம்பர் திஸ் அஸ் அ சிம்பிள் ஒரு நெமானிக். கிங் பீட்டர் came over from Great Spain. இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன். But I think there are other these things also, so you can help me with that. I think keep pot clean or family get sick அப்படின்னு ஒரு நிமானிக் இருக்குது. பட் ஃபார் மீ இட் இஸ் ஈஸியர் ஃபார் மீ டு ரிமெம்பர் ஆஸ் கிங் பீட்டர் கேம் ஓவர் ஃப்ரம் கிரேட் ஸ்பெயின். ஸோ அதனால் நான் அப்படி ஞாபகம் வச்சுப்பேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ யூ கேன் ரிமெம்பர் தட். நான் கிங்டம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலேயே ஹையஸ்டான ஹைரார்கி, அதாவது இருக்கிறதுலேயே பெரிய பபுள் அதுதான். அதுக்குள்ளே தான் மிச்ச பபுள் எல்லாமே இருக்கும். நான் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பபுள் வந்து ஃபைலம். இன் பிளான்ட்ஸ் வி கால் இட் ஆஸ் அ டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். தென் வி ஹாவ் கிளாஸ், ஆர்டர், family, genus and then species. So in the species தான் பசங்களா most lowest and the most specific ஆன category. ஸோ ஒரு ஸ்பீஷீஸுக்கும் இன்னொரு ஸ்பீஷீஸ்க்கும் தான் இருக்கிறதுலே ஜாஸ்தியான சிமிலாரிட்டி. அதாவது இப்போ மனுஷன் அப்படிங்கிற ஸ்பீஷீஸில் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் தான் இருக்கிறதுலையே சிமிலாரிட்டி ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? நம்ம மனுஷன்னு சொல்லியாச்சு அப்படின்னா தோ வி ஹேவ் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்சஸ். மனுஷனுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. எனக்கும் 2 கண்ணு தான் இருக்குது, உங்களுக்கும் 2 கண்ணு தான் இருக்குது, எனக்கு 2 காது இருக்குது, உங்களுக்கும் 2 காது தான் இருக்குது. சடன்லி நான் லங்ஸில் மூச்சு விட்றேன், நீங்கள் கில்ஸில் மூச்சு விட்றீங்க அப்படிங்கிற மாதிரியான டிஃப்ரென்சஸ் இல்லைல்ல. ஸோ நமக்குள்ளே தான் ஒரு ஸ்பீஷீஸ்க்குள்ளே தான் வந்து இருக்கிறதுலையே ஜாஸ்தியான காமன் கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர்ஸ், மனுஷனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர்ஸ் மனுஷ இனத்துக்குள்ளேயே தான் இருக்கும். அதே மாதிரி குரங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிக் கேரக்டர் குரங்குக்கும் தான் இருக்கும்.
ஸோ ஸ்பீஷீஸ்க்கு வர வர ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். மேலே போக போக இந்த ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, மேலே போக போக இப்போ கிங்டம் அப்படின்னு போக போக உங்களுக்கு ஜென்ரலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரப்பாம்பூச்சிக்கும் மனுஷனுக்கும் என்ன சிமிலாரிட்டி இருக்குது? இட் இஸ் தட் ரெண்டு பேருமே ஒரு அனிமல். நம்மளால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது, நம்ம வெளியிலேருந்து நியூட்ரிஷன் டிரைவ் பண்ணுறோம். இதை தவிர நமக்குள்ள ஒரு ஒத்துமைங்கிறது வந்து பெருசாக இல்லை இல்லையா? ஸோ ஒரு கரப்பாம்பூச்சியும் மனுஷனும் ஒரு அனிமல்னு வந்தால் கூட இந்த ஜென்ரல் ஃபீச்சர் தான் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர நம்ம மனுஷனுக்கான ஸ்பெசிஃபிக் ஃபீச்சருங்கிறது கரப்பாம்பூச்சியோட நம்ம கண்டிப்பாக சிமிலாரிட்டின்னு சொல்லிக்கவே முடியாது. ஓகே, ஸோ அதனால் ப்ளீஸ் ரிமெம்பர் தட் அட் த ஹையஸ்ட் லெவல் தான் ஜென்ரல் பொதுவான கேரக்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், கீழே வர வர தான் ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ண நீட் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது பசங்களா. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். ஓகே, நவ் ஸ்பீஷீஸ் அப்படின்னா என்ன? ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ ஹோமோசேப்பியன் அப்படின்னா சேப்பியன் அப்படிங்கிறது தான் ஸ்பீஷீஸ், மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னா இண்டிகாங்கிறது தான் ஸ்பீஷீஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடான ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனையும் பார்த்தா ஈஸியாக நம்ம ரெண்டு பேரும் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அந்த அளவுக்கான ஒரு க்ளோஸ்ட் ரிலேட்டட்னஸ் வந்து இந்த ஸ்பீஷீஸ்க்கு இருக்கும். நான் இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிற ஒரு சில ஸ்பீஷீஸை குரூப் பண்ணி நான் ஒரே ஜீனஸ் அப்படிங்கிற ஒரு பபிள்குள்ளே வைக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு ஜினேராக்குள்ளே இருக்கிற ஸ்பீஷீஸுக்கு, ஸோ இஃப் திஸ் இஸ் மை பிகர் பபிள் விச் இஸ் த ஜீனஸ், இதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்பீஷீஸும் வந்து மோர் ஆர் லெஸ் இந்த ஜினேராவோட ஸ்பீஷீஸ் இந்த கேரக்டர்ஸ் என்னென்னவோ அதுக்கான சிமிலர் கேரக்டர்ஸ் இதுக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இஃப் யூ டேக் சொலானம் அப்படின்னு ஒரு ஜீனஸ் இருக்குது. இந்த சொலானமில் we have one species called tuberosum, Solanum tuberosum, which is உருளைக்கிழங்கு. Then we have Solanum melongena, which is கத்திரிக்காய். Then we have Solanum nigrum, which is basically மணத்தக்காளி. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரே சொலானம் அப்படிங்கிற ஜீனஸ்குள்ளே வருது அப்படின்னா இந்த ஸ்பீஷீஸ்க்கு நடுவில் கண்டிப்பான ஒரு சில மார்ஃபோலாஜிக்கல் சிமிலாரிட்டியும் இருக்குது, இவல்யூஷனரியாக அவங்களுக்குள்ள சிமிலாரிட்டியும் இருக்குது. ஓகே, ஸோ ஹியர் இஃப் யூ சி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஆல்வேஸ் சயின்டிஃபிக் நேமில் இந்த ஃபஸ்ட்டு வார்த்தை எல்லாமே இண்டிகேட்ஸ் அ ஜீனஸ், ரெண்டாவது வார்த்தை எல்லாமே will indicate a species. இப்போ உதாரணத்துக்கு பேந்தீரா லியோ அப்படின்னா லியோ தான் லயன், டிக்ரிஸ்னா டைகர். பட் நம்ம டிக்ரிஸ்ன்னு வெறும்னா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம், பேந்தீரா டிக்ரிஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். கிளியர் பசங்களா? நான் இந்த மாதிரி சிமிலரான ஒரு ஜீனஸ், ஸோ இப்போ பேந்தீரா லியோ பேந்தீரா டிக்ரிஸ் ஒன்று இருக்குது. கெனிஸ் அப்படிங்கிறது நாய் ஃபேமிலி, ஃபெலிஸ் அப்படிங்கிறது பூனை ஃபேமிலி. ஸோ பூனை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீ வைல்டு பூனையாக இருந்தாலும் வீட்டு பூனையாக இருந்தாலும் கடைசியில் நீ பூனை தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஃபெலிஸ் அண்ட் பேந்தீரா இந்த ரெண்டு ஜீனஸையுமே ஃபெலிடே அப்படிங்கிற ஃபேமிலிக்குள்ளார வைக்கலாம். ஓகே, ஸோ அ குரூப் ஆஃப் ரிலேட்டடான ஜெனேரா இஸ் வாட் வி கால் அஸ் அ ஃபேமிலி. கிளியர் பசங்களா? ஸோ இவங்களுக்கு ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷீஸை விட கம்மியான சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ மேலே போக போக சிமிலாரிட்டிஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் லைக் ஐ செட். ஸோ இங்கே வந்து வீட்டு பூனை காட்டு பூனை ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து ஒரு பூனை ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஃபெலிடேக்குள்ளார வச்சுருக்கோம். ஓகே, தென் இஃப் யூ சி சொலனேசி அப்படிங்கிற ஃபேமிலிக்குள்ளே சொலேனம் மட்டும் இல்லாமல் பெட்டூனியா தத்தூரா அப்படிங்கிற மாதிரியான மிச்சம் இதுவும் இருக்குது. இப்போ கெனிடே அப்படிங்கிற ஃபேமிலிக்குள்ளே நாய் நரி ஜாக்கல்ஸ் எல்லாமே வந்து வில் கம் இன் டு த கெனிடே அப்படிங்கிற ஃபேமிலி. நவ் இந்த மாதிரி சிமிலர் ஜீனேராவை தான் நம்ம குரூப் பண்ணி ஒரு சிமிலரான ஃபேமிலியை தான் குரூப் பண்ணி நம்ம ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிஃபோர் வி கண்டினியூ பசங்களா, நம்ம GIB இஸ் ஹேப்பனிங் ஆன் 27th July. ஸோ இந்த 27th வந்து 2 மணிலேருந்து 5 மணி எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு QR கோடை யூஸ் பண்ணி டெஃபினட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டாப் 3 ஸ்கோரர்ஸுக்கு எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸ் இருக்குது. அண்ட் நம்ம எக்ஸாம் வந்து கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் சென்னையிலையும் நடக்குது பசங்களா. ஸோ டெஃபினட்டாக நம்ம சென்னையில் இருக்கிற எல்லா பசங்களும் வந்து நம்ம GIB எக்ஸாமுக்கு வாங்க. ஸோ தட் வி கேன் டெஃபினெட்லி மீட் யூ ஆல். ஓகே, அண்ட் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பசங்களா. ஸோ டெஃபினெட்லி டூ கமெண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ், ஸோ நீ நரியாக இருந்துட்டு போ, நாயாக இருந்துட்டு போ, பூனையாக இரு இல்லை புலியாக இரு, எதுவாக இருந்தாலும் நீ ஒரு கார்னிவோர்.
ஓகே அப்படிங்கிற ஒரே ஆர்டருக்குள்ளே நம்ம இந்த ரிலேட்டடான ஃபேமிலிஸை சேர்த்து வைக்கலாம். ஓகே ஸோ இவங்களை வந்து ஒரு சில அக்ரிகேட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஓகே கலெக்ஷன் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் ஓட தான் நம்ம வந்து வைக்கிறோம். இப்போ ஆனிமல்ஸ்க்கு அப்படி வச்சோம் அப்படின்னா பிளான்ட்ஸுக்கு வந்து அதோட ஃப்ளாரல் கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வைக்கிறோம். ஓகே நான் இந்த கேரக்டர்ஸ் வந்து மேலே போக போக நான் சொன்ன மாதிரி கம்மி ஸ்பெசிஃபிக்கான ஒரு தோராயமான ஒரு சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம குரூப் பண்ணிக்கிட்டே போவோம். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கார்னிவோரால எல்லா பூனை எல்லா நாய் நரி எல்லாமே கார்னிவோராக்குள்ளே வந்துடுது. இதே நம்ம பிளான்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பாலிமோனியல்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்டருக்குள்ளே சாலனேசி கன்வல்விலேசி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபேமிலிஸ் வந்து வில் பி இன்க்ளூடட் இன் த சேம் ஆர்டர். நான் இந்த மாதிரி குரூப் ஆஃப் சிமிலர் ஆர்டர்ஸ் ஓகே ஸோ இப்போது வந்து வி ஹாவ் கார்னிவோரா தென் வி ஹாவ் ப்ரைமேட்டா தென் இந்த மாதிரி வி ஹாவ் ரோடென்ஷியா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டர்ஸை சேர்த்து இவங்க எல்லாருக்கும் என்ன இருக்குது பாடியில் முடி இருக்குது வெளியில் எக்ஸ்டர்னல் இயர் இருக்குது இது எல்லாத்தையும் வச்சு மமேலியா அப்படிங்கிற ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம வைக்கலாம். ஸோ இட்ஸ் அ ஹையர் டாக்ஸனாமிக் கேட்டகரி தட் வில் ஹாவ் ஆல் சிமிலரான ஆர்டர்ஸ் ப்ரெசன்ட் இன் இட். ஓகே ஸோ இந்த ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டி மட்டும் இல்லாமல் இவல்யூஷனரி சிமிலாரிட்டிஸையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஒரு கிளாஸை குரூப் பண்ணுறோம். நான் கிளாஸ்ன்னு சொல்கிறப்ப நான் சொன்ன மாதிரி ப்ரைமேட்டா மங்கி நம்ம ஹியூமன்ஸ் கொரில்லா எல்லாம் சேர்ந்து ப்ளஸ் கார்னிவோரா எல்லாத்தையுமே வந்து மேமரி கிளான்ஸ் இருக்குது மேலே ஃபர் இருக்குது வார்ம் பிளட்டடாக இருக்கும் மோஸ்ட்லி கிவிங் பர்த் நேச்சராக இருக்குங்கிறதுனால மெமேலியா அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே நம்ம வச்சுருக்கோம். இப்போ மெமேலியா ரெப்டீலியா ஏப்ஸ் அதாவது பறவை அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆம்ஃபீபியன்ஸ் ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஃபைலம் அப்படிங்கிற பெரிய பபிள்குள்ளே அதை போடலாம். கரெக்டா? ஸோ ரிலேட்டடான கிளாஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபைலம்குள்ளார போடலாம். ஸோ இந்த ஒரு அனிமல் கிங்டமில் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டிஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபைலம்ஸை குரூப் பண்ணுறோம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த மேமல்ஸ் ஆம்ஃபிபியன்ஸ் ஃபிஷ்ஷு எல்லாத்துக்கும் கார்டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபைலம்குள்ளே நம்ம ஏன் வைக்கிறோம் நோட்டோகார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இவங்க எல்லாருக்குமே இருக்குது. ஓகே ப்ளஸ் தே ஹாவ் அ டார்சல் நர்வ் கார்ட் தே ஹாவ் அ வென்ட்ரல் ஹார்ட் தே ஹாவ் அ போஸ்ட் ஆனல் டேல் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள கார்டேட்டா அப்படிங்கிற ஃபைலம்குள்ளார நம்ம வைக்கலாம். இப்போ பிளான்ஸில் இந்த ஃபைலம்னு சொல்லாமல் we will call it as a division. So equivalent for a phylum. So related class of plants எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த ஒரே டிவிஷனுக்குள்ளே நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி சிமிலரான டிவிஷன்ஸையோ இல்லை சிமிலரான ஃபைலம்ஸையோ மொத்தமாக எடுத்து பொதுவாக இது ஒரு அனிமல்ப்பா அப்படின்னு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பபிளான கிங்டம்குள்ளே ஐ கேன் கீப். ஸோ திஸ் இஸ் த ஹையஸ்ட் டாக்ஸனாமிக் கேட்டகரி பாசிபிள். அண்ட் இங்கே வந்து ரொம்ப ஒரு சில சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும் பட் திஸ் இஸ் த மோஸ்ட் ஜென்ரலான ப்ராடஸ்டான ஒரு கேட்டகரி. ஸோ நான் சொன்ன மாதிரி கரப்பாம்பூச்சிக்கும் மனுஷனுக்கும் நீங்கள் பார்க்கும்பொழுது ரெண்டு பேருமே வந்து ஹெட்ரோட்ராஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத தவிர நமக்கு ரெண்டு பேருக்குள்ளே சிமிலாரிட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இல்லையா? மீன்ஸ் இன் அ ப்ராடர் டேர்ம் நம்ம வந்து இப்போது ஃபேமிலி அதாவது ஒரே ஒரு பபிள்குள்ளே நாமளும் கரப்பாம்பூச்சியும் இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ வெரி பொதுவான ஒரு ஃபீச்சர். we cannot say anything to be specific about. Okay, that's what I mean. So major kingdoms வந்து பார்த்தீங்கன்னா firstly we have Animalia. Okay, so in fact animal kingdom separate chapterly we will deal with all the different kinds of animals that are there in the animal kingdom. Okay, so என்னெல்லாம் ஃபைலா இருக்குது என்னெல்லாம் கிளாஸஸ் இருக்குது எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். Then we have plants. So all the major divisions in plants are there. So இவங்க தான் மோஸ்ட் பிக்கஸ்டான ரெண்டு மேஜரான இது. பட் ஆனால் இதை தாண்டி we also have kingdoms like the Monera, Protista and ஃபங்கையும் ரொம்ப பெரிய ஒரு கிங்டம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக படிக்க போகிறீங்க. ஓகே ஸோ ஆல் திஸ் இஃப் யூ ரிமெம்பர் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் பசங்களா. நான் இஃப் யூ சி ஒரு ஹோமோசேப்பியனை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அனிமேலியா கார்டேட்டா ஃபைலம் அதில் நம்ம மேமல்ஸில் இருக்கோம் மேமல்ஸில் நம்ம ப்ரைமேட்டாவில் இருக்கோம் ப்ரைமேட்டாக்குள்ளே ஹோமோனிடேங்கிற பபிள்குள்ளே ஹோமோங்கிற ஜீனஸ்குள்ளே சேப்பியன் அப்படிங்கிற ஸ்பீஷீஸ். ஸோ நம்ம ஹோமோசேப்பியன்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த பபிள்ஸில் கரெக்டாக நம்மளை ப்ளேஸ் பண்ணால் தான் நம்மளோட ஃபீச்சருக்கு we are doing justice.
அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான animals எல்லாத்தையுமே வந்து we will classify like this. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் பேர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆனிமல்ஸை நம்ம குரூப் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அனிமேலியாக்குள்ள எல்லாமே வரும். பட் ஒரு பட்டாம்பூச்சிக்கும் ஒரு பியருக்கும் என்ன சிமிலாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீஷீஸையுமே நம்ம குரூப் பண்ணலாம் பசங்களா. ஸோ அதில் வந்து கீ கான்செப்ட்ஸ் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஹியர் when we look at the hierarchy of taxonomic categories is that number or shared characters எதெல்லாம் காமனான அதாவது சிமிலரான கேரக்டரிஸ்டிக்ஸோ அது வந்து ஸ்பீஷீஸ்லேருந்து கிங்டம் மேலே போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்ட் மேலே போக போக இட் இஸ் மோர் டைவர்ஸ், நிறைய ஸ்பீஷீஸை நம்ம சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ லோவர் த டாக்ஸா மோர் ஸ்பெசிஃபிக்கான ட்ரேட்ஸ், பிகாஸ் ஸ்பீஷீஸ்னு பார்க்கும்போது இனத்துக்கும் உள்ள நிறைய ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும். மேலே போக போக ப்ராடரான ஒரு குரூப்பிங் தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, நான் சம்டைம்ஸ் ஒரு சில ஃபைலம்ஸோ இல்லை ஒரு சில கிளாஸஸோ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதுக்கு கீழே நம்ம வந்து சப் ஸ்பீஷீஸ், சப் ஃபைலம்ஸ் அப்படிங்கிற சப் கேட்டகரிஸ் போட்டு நம்ம கரெக்டாக அவங்கள பிளேஸ் பண்ணி படிக்கிறதுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு டேபிள் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பசங்களா, பிகாஸ் உங்களோட எக்ஸாமில் 2 கேள்வி லிவிங் வேர்ல்ட்லேருந்து வருது அப்படின்னா கேரண்டீட் ஒரு கேள்வி இந்த ஒரு டப்பாலேருந்து இருக்கும். ஓகே, ஸோ மேன், ஹவுஸ் ஃப்ளை, மேங்கோ, வீட் இந்த 4 ஸ்பீஷீஸ்க்கான கரெக்டான கிளாசிஃபிகேஷன் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ அனிமல்ஸ்குள்ளார மேன் அப்படிங்கிறது கார்டேட்டா, மமேலியா, ப்ரைமேட்டா, ஹோமோனிடேல ஹோமோசேப்பியன். இப்போ அதே மாதிரி ஹவுஸ் ஃப்ளை பார்க்கும்போது அது வந்து கார்டேட்டாவில் வருமா? வராது, அது ஆர்த்ரோபோடாவில் வரும். ஆர்த்ரோபோடாவில் அது இன்செக்டில் வருது. இன்செக்டில் டிப்டீரா, மஸ்கிடேக்குள்ள மஸ்கா டொமெஸ்டிகா, அதுதான் அதோடைய சயின்டிஃபிக் நேம். நான் அதே மாதிரி மேங்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பிளான்ட் கிங்டமில் ஏஞ்சியோஸ்பர்மே அப்படிங்கிற டிவிஷனில் இருக்குது. அதுக்குள்ள டைகாட்லிடனே, சாப்பிண்டேல்ஸ், அனாகார்டியேசி, மேஞ்சிஃபெரா இண்டிகா, அதுதான் அதோடைய கிளாசிஃபிகேஷன். சேம் வே வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சியோஸ்பர்மேல மோனோகாட்லிடனே, அதில் போயல்ஸ் அப்படிங்கிற ஆர்டருக்குள்ள போயேசி, then we have the triticum aestivum, அதுதான் அதோடைய scientific name. ஸோ இந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் you have to remember பசங்களா, வேற வழியே கிடையாது. பிகாஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக they will ask you questions based on this particular classification, based on this particular table. ஓகே, ஸோ மறக்காமல் இந்த ஒரு டேபிளை வந்து அப்படியே பை ஹார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அதை மக் பண்ணாதீங்க தயவு செய்து, பிகாஸ் மறந்து போயிடும். ஓகே, ஸோ கிளியராக கீப் ரிவைசிங் எவ்ரி சிங்கிள் டே and it will definitely be easy for you. Okay, so நம்ம GIB exam 27th அன்னைக்கு நடக்குது பசங்களா. ஸோ இந்த ஒரு எக்ஸாம் வந்து கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையிலையும் சேர்ந்து நடக்குது. ஸோ டெஃபினட்டாக ரெஜிஸ்டர் ஃபார் த GIB. ஓகே, அண்ட் we are all waiting to see you there. alright, நம்ம 27th அன்னைக்கு 2 மணிலேருந்து 5 மணி தான் இந்த ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ டெஃபினெட்லி கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் எக்ஸாம் பசங்களா. அண்ட் நம்ம Xylemலேருந்து கடந்த 5 வருஷமாக எக்கச்சக்கமான டாப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ 2025 வரைக்குமே. அண்ட் இதில் நீங்களும் ஒரு பங்காக இருக்கணும் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு தலா ப்ரோ கிளாஸஸ் இருக்குது நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் கோச்சிங் எடுத்துக்கிறதுக்கு நம்ம தளபதி பேட்ச் இஸ் அன் ஆன்லைன் பேட்ச் அண்ட் தளபதி ப்ரோ பேட்ச் இஸ் அன் ஆஃப்லைன் பேட்ச். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் அட்டென்ட் பண்ணுற கிளாஸுங்கிறதுனால எந்த ஒரு கிளாஷும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக உங்களால் இதுக்கு டைம் ஒதுக்க முடியும் பசங்களா. அண்ட் இதில் நிறைய மந்த்லி வைஸ், வீக்லி வைஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸும் இந்த மாதிரி GIBஸும் நடக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக உங்களால் வந்து ஒவ்வொரு சாப்டரையும் தாண்டி ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷனையும் தாண்டி இன்னும் கான்ஃபிடென்ட்டாக உங்கள் ஜேர்னியில் நீங்கள் க்ரோ ஆக முடியும். ஓகே, அண்ட் நீங்கள் ரிப்பீட்டடாக இருந்து இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு நீட்காக வேண்டி டெடிகேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா VETRI batch is our online கான கோச்சிங். அண்ட் அதுலேயே நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் we have the MAARA batch. ஸோ பேசிக்கலி இந்த கோர்சஸில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் சென்டர்ஸில் போனீங்க அப்படின்னா
பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸ்டடி மெட்டீரியலும் we have a world class ஒரு ரொம்ப ரொம்ப ஃபைனான ஒரு ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ அதனால் 25 இருக்கட்டும் 24 இருக்கட்டும், நான் ஃபஸ்ட்டே காமிச்ச மாதிரி எக்கச்சக்கமான டாப்பர்ஸ் வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்மளோட இந்த 5 கோர்ஸஸுமே உங்களோட கரியருக்காக வேண்டி, உங்களோட சக்ஸஸ்க்காக வேண்டி நாங்கள் பார்த்து க்யூரேட் பண்ண விஷயங்கள் பசங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸை டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸ் எல்லாத்தையுமே க்ளீனாக கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் பசங்களா. சூப்பராக லிவிங் வேர்ல்டை படிங்க. அண்ட் அடுத்த கிளாஸில் ஐ வில் see you all soon with the next chapter. பட் அது வரைக்கும் ப்ளீஸ் டூ ரிவைஸ். அண்ட் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் clear it for you in the next class. Okay, all the very best பசங்களா. See you all.